சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காக உன் அப்பா இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனக்கவலைகளும் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற கஷ்டங்களும் தீரப்போகின்ற இந்த நேரத்தில் உன் அப்பா உன்னை சந்தித்து உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வந்திருக்கின்றேன். உன் இல்லத்தின் வாசலில் நின்று கதறிக்கொண்டிருக்கின்ற ஒருவரை பற்றி உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ படிக்கின்ற கஷ்டங்களையும் கவலைகளையும் கண்டு அங்கே ஒருவர் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கதறி அழுது கொண்டிருக்கின்றார். அவரை நீ உள்ளே அழைத்து அவர் மனதை அவதிப்படுத்த வேண்டும். இல்லையென்றால் அவர் அழுவது உனக்கும் நல்லதல்ல, அவர்களுக்கும் நல்லதல்ல. என் குழந்தையே, இந்த அப்பாவிடத்தில் ஒரு செய்தியை கேட்கின்றேன் என்றால் அந்த செய்திக்கு பின்னால் இருக்கிற நோக்கம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல், நான் இல்லத்தின் வாசலில் ஒருவர் கதறி அழுது கொண்டிருக்கின்றார், உன் இல்லத்தின் வாசலில் கன்னிப்பெண் நிற்கிறது அல்லது வேறு ஏதேனும் ஆத்மா நிற்கிறது என்று சொன்னால் அதை நீ எப்படி நம்புவாயா? அதுபோலத்தான் இந்த அப்பா என்னுடைய வாக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த அப்பா இல்லத்தின் வாசலில் நின்று ஒருவர் கதறி அழுகிறார் என்று அத்தனை எளிதாக சொல்லிவிட முடியுமா? அப்பா இந்த கண்ணாரை கண்டு இதை கண்ணார கண்டு இது உன்னுடைய வாழ்க்கை நடப்பது நல்லதல்ல என்பதை உணர்ந்துதான் உடத்தில் இதை சொல்ல வந்திருக்கின்றேன். சில விஷயங்கள் உன்னை சுற்றி நடப்பதை நீ அறியாமல் இருக்கின்றாய். அதைத்தான் உனக்கு நான் எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன். உன் இல்லத்தின் வாசலில் சில நாட்களாக ஒருவர் வந்து கதறி அழுகின்றார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீ வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் அவர்களால் காண முடியவில்லை. அதாவது உனக்காக வேதனைப்பட்டு அவர்கள் கதறி அழுது கொண்டிருக்கின்றார்களே, இதுவரை நீ உன்னுடைய இல்லத்திற்குள் அழைக்க வேண்டும். அதை எப்பொழுது அழைக்க வேண்டும், எப்படி அழைக்க வேண்டும் என்பதனை என் குழந்தையை நான் சொல்கின்றேன். அவர்களுக்கு நீ என்ன செய்தால், நீ எதை செய்தால் அவர்களின் மனது சாந்தி அடையும் என்பதையும் உன் அப்பா நான் என்று சொல்லப் போகின்றேன். அதையும் நீ நிச்சயமாக கவனமாக கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் உன்னால் உன் வாழ்க்கையின் அர்த்தம் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். வீட்டின் உள்ளே அடைந்து கிடந்து வெளியே நடக்கின்ற விஷயங்கள் தெரியாமல் இருக்கின்றாய் அல்லவா? இது போன்ற சில விஷயங்களை நீ நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்கத்தான் வேண்டும். என் அன்பு குழந்தையே, சில நாட்களாகவே உன் வாழ்க்கையில் எதிர்கால வாழ்க்கையும் இதில் அடங்கி இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கை நடக்கின்ற பிரச்சனைகள் எதுவுமே உன்னால் சரி செய்ய முடியாததாக இருக்கின்றது. எத்தனைதான் நீ முயற்சி செய்தாலும் உன்னால் அதனை சரி செய்ய முடியவில்லை. உன்னால் பழைய நிலைக்கும் வரவும் முடியவில்லை. இத்தனை பிரச்சனைக்கு என்னத்தான் காரணம் இருக்கிறது, தீர்வு இருக்கிறது என்று தெரியாமல் நீ விழிபிதுங்கி நிற்கின்றாய். இப்படி நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருப்பதற்கு தீர்வாகத்தான் உன்னுடைய வீட்டிற்கு வெளியே நிற்பவர்களை நீ வீட்டில் உள்ளே அழைக்க வேண்டும். நீ எப்பொழுது அழைக்க வேண்டும் என்பது பற்றித்தான் நான் உனக்கு சொல்லப் போகின்றேன். உன் வாழ்க்கை நடக்கின்ற பிரச்சனைகள் எதுவுமே உன்னால் சரி செய்ய முடியாததாக இருக்கின்றதல்லவா? எத்தனைதான் நீ முயற்சி செய்தாலும் சற்றென்று உன்னால் அதனை சரி செய்யவும் முடியவில்லை என்ற கவலை உன்னை திரும்ப திரும்ப வாட்டி வதைக்கிறதல்லவா? உன் இல்லத்தின் வாசல் நின்று கதறிக்கொண்டிருப்பவர் வேறு யாரும் இல்லை, சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்த உன் வீட்டில் இருக்கும் ஒருவர்தான். அதுவும் வயது சற்று அதிகமான ஒருவர்தான். சிலருக்கு சிறு வயதில் இருக்கின்றவர்களும் இறந்திருக்கின்றார்களே என்று சொல்வார்கள். ஆனால் சிறு வயதில் இருக்கின்றவர்கள் உன்னுடைய குடும்ப பாரத்தை தூக்கி சுமந்தவர்கள் அல்ல என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் இல்லத்தில் இறந்து போன ஒருவர், உன் குடும்பத்தை தாங்கி நிற்கின்ற ஒருவர்தான் உன் இல்லத்தின் வாசலை நின்று கதறி அழுகிறார். அன்று எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தனியாக நின்று சமாளித்த ஒருவர் இன்று அவர் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் படுகின்ற கஷ்டத்தைக் கண்டு மிகுந்த மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றார். ஒரு சிறிய விஷயத்தில் கூட சமாளிக்க முடியாமல் நீங்கள் திறந்திக் கொண்டிருக்கிறதை காண்கிற போது அவர்களுக்கு மிகுந்த மனவேதனை அளிக்கிறது. அன்றே நாம் இவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கலாம். இந்த வேதனையை பற்றி, இதை கடந்து போவதை பற்றி அவர்களுக்கு உணர்த்திருக்கலாமே. நம்முடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் அவர்கள் வைத்துவிட்டு இன்று அவர்கள் படுகின்ற கஷ்டத்தை நம்மால் காண முடியவில்லை என்று அவர்கள் விரும்பி கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு குழந்தையே, நீ எதற்காகவும் கஷ்டப்படாதே. அவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து நீ அல்லவா வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நீ அடைகின்ற மனவேதனையை பார்த்துத்தான் அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையை நம்மால் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்ற பிறகும் கூட நமக்காக இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையை நம்மை மறக்காமல் நமக்குரிய நல்ல முடிவு எடுக்க முடியாமல் அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்திருக்க வேண்டிய நிலை வந்து விட்டதே என்று எண்ணி அந்த ஆத்மா மனவேதனைப்பட்டிருக்கிறது.
சரி, அவர்கள் வந்து விட்டார்கள், மனவேதனைப்பட்டு விட்டார்கள், அவர்களை எப்படி சாந்தப்படுத்த வேண்டும், எப்படி இங்கிருந்து அனுப்ப வேண்டும், அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? முதலில் அவர்களின் மனதில் நீ குளிர வைக்க வேண்டும். எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டிய வழியை நீ கண்டுபிடிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையில் யாருடைய உதவியும் கிடைக்காமல் அவதிப்படுகிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையில் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும் என்பதனை உணர்ந்து உனக்கான நல்ல விஷயங்களை பெறுவதற்கான முயற்சிகளை நீ செய்ய வேண்டும். அது அவர்களுக்கு மிகுந்த ஆறுதலையும் கொடுக்கும், மன நிம்மதியும் கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் கஷ்டங்களின்றி மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், அனைவரும் முகத்திலும் சந்தோஷத்தை காண வேண்டும் என விரும்புகின்றார்கள். அவர்கள் இருக்கும்பொழுது குடும்பத்தில் இல்லாத சண்டை சச்சரவுகள் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் கலந்து பேசி அந்த விஷயத்திற்கு நல்ல முடிவினை தேட வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் யாரும் யார் மேலேயும் குற்றம் சொல்லக்கூடாது, காயப்படுத்திவிடக்கூடாது. இனிமேல் அவர்களை உள்ளே எப்படி அழைப்பது என்று சொல்லப் போகிறேன். இனி வருகின்ற அமாவாசை நாட்களில் அவரை உள்ளே அழைத்து படையில் படைத்து அவர்கள் மனதை குளிர வைக்க வேண்டும். அதனால் அந்த நாள் வரும் வரை காத்திருக்காமல் அதற்கு முன்பாக உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை சாதித்து விட வேண்டும். நாங்கள் நிச்சயமாக செய்வோம், உங்கள் வழிகாட்டுதல் படி நாங்கள் நிச்சயமாக வாழ்ந்து காட்டுவோம். அதனால் நாங்கள் உங்களுக்கு உரிய இடத்தில் நிம்மதியாக சென்று சேருங்கள் என்று அவர்களிடம் சொல்லி வழி அனுப்ப வேண்டும். என் அன்பு குழந்தையே, ஒரு குடும்பம் என்பது ஒருவர் பிரிந்து விட்டாலும் அல்லது இறந்து விட்டாலும் தன்னந்தனியாக தவித்து நிற்கக்கூடாது. யார் இருந்தாலும் அது குடும்பம் நல்லபடியாக நடக்க வேண்டும், நல்லபடியாக வாழ வேண்டும் என்று இருக்க வேண்டும். எல்லோரும் அப்படித்தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டுமே தவிர ஒருவர் இல்லை என்றால் தனக்கான சுதந்திரம் நின்று விட்டது, ஊதாரித்தனமாக இருந்துவிடக்கூடாது. நம் வாழ்க்கையில் ஏதேனும் சில விஷயங்களை எந்த விஷயங்கள் வேண்டுமானாலும் செய்து கொண்டிருக்கலாம் என்று நினைத்து விடக்கூடாது. காலம் உனக்கு கொடுத்திருக்கின்ற விஷயங்களை செய்தால் மட்டுமே உன் எதிர்காலம் நல்லபடியாக மாறும். அதனால் உன் இல்லத்தின் வாசலில் நின்று அழுது கொண்டிருக்கின்ற அந்த ஆத்மாவை அங்கிருந்து அனுப்ப வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கின்றது. அவருக்குரிய இடத்தில் சென்றால் மட்டுமே அவரால் நிம்மதியாக வாழ முடியும். உங்களுடைய சந்தோஷத்தை கண்டால் அவர்கள் இங்கிருந்து சென்று விடுவார்கள். நீ கொடுக்கின்ற வாக்குறுதி தான் அவர்களை இங்கிருந்து அனுப்பி வைக்கும். சத்தியம் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கிடைக்கின்ற நேரத்தை தவறவிடாமல் என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து இந்த வாழ்க்கையில் தனித்து வாழ முடியும் என்று அவர்களுக்கு உணர்த்தி காட்ட வேண்டும். இதை உணர்ந்து கொண்டாலே இது சாத்தியம் என்பதை புரிந்து கொண்டால் போதும். மற்றவை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீ நடந்து கொண்டிருக்கின்ற விதத்தை பொறுத்து தானாகவே மாறிவிடும். இந்த அப்பாவின் அன்பும் என்றும் மாறாதது. அது மட்டுமல்ல, உனக்கான நல்ல எண்ணங்களையும் நல்ல எண்ணங்கள் செய்வதற்கான சூழ்நிலைகளையும் உன் அப்பா நான் செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும், அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும், உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும், உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழுந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்போதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப்போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ தேடி சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பாவின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்த சூழ்நிலையை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகின்றேன். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த அப்பாவின் சக்தியினை நீ உணர வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பா பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும்போது அப்பா உனக்கு துணையாக இருந்து
எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அப்பாவை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது, என் அப்பா துணையாக இருக்கிறார், நான் இதை செய்துவிட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் யோசிக்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து என்னால் முடியும், நான் தான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட இங்கு யாரும் இங்கே வேலையை எத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். நீ கடைசியில் வெற்றி பெறுவாய். நிச்சயமாக நான் சொல்வதை செய்தால் நீ கடைசியில் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.